பிறப்பு நன்னாளினை நினைவு கூறும்படியாக கந்தபுரத்தை சேர்ந்த உங்கள் அனைவரையும் நாங்கள் கிங் டேவிட் மினிஸ்ட்ரி சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இடத்தில் நீங்கள் வருகை தந்திருக்கிறதையொற்றி நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக முதலாவதாக ஒரு சிறிய பிரார்த்தனையோடு கூட இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கலாம். எழுந்திருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் எழுந்து நின்று ஒரு சிறிய பிரார்த்தனையை செய்து நாங்கள் இந்த நிகழ்வினை ஆரம்பிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல இந்த மாலை வேளைக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக, இந்த நல்ல பொழுதினை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றிப்பா. நீர் எங்களை தேடி எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், எங்களை மீட்கும்படியாய் நீர் இந்த உலகத்திலே வந்தீர். அதை நாங்கள் நினைத்து உம்மை கொண்டாடும்படியாய், உம்முடைய பிறப்பை நாங்கள் இந்த நாளிலே நினைத்து உம்மை நாங்கள் போற்றும்படியாக இந்த இடத்திலே நீர் எங்களை சேர்த்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நேரத்திலே தங்களுடைய ஒவ்வொரு பாடல்களூடாக நடனங்களூடாக உம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிறதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளினை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிறதான இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எதற்காக இந்த பூமிக்கு எங்களை தேடி வந்தீரோ அந்த மெய்யான சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கத்தக்கதாய் இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா, இந்த நிகழ்வினை நீர் ஏற்று அங்கீகரியும். எங்கள் மத்தியிலே நீர் இறங்கும், நிர்வாசம் பண்ணும். உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் தகப்பனே இந்த நிகழ்வை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் கலை நிகழ்வுகளுக்காக கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். சகோதரி ரெனிகா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கொக்குவெளி பிரதேசத்தை சேர்ந்த சகோதரி உங்களுக்காக இந்த நடனத்தை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறார்கள். யாவருமாக கைகளை தட்டி மகளை வரவேற்கிறோம். அழகுள்ளவரே
உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வழங்குவார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 600 ஆண்டுகளுக்கு முன்னமே கிறிஸ்து பிறப்பார் என்பது தீர்க்கதரிசனமாக அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு விடயம். அவ்வாறு அந்த தீர்க்க தரிசனமானது இந்த பூமியிலே நிறைவேறுகின்ற அந்த நாளிலே, கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே பரலோகத்திலே இருந்த அநேக தேவதூதர்கள் இந்த பூலோகத்துக்கு இறங்கி மந்தை மேய்த்து கொண்டவர்கள் நடுவிலே சென்று கிறிஸ்து பிறந்ததை அறிவித்தார்கள். அதே நிமித்தம் அவர்கள் அறிவிக்கும் பொழுது பூமியிலே சமாதானமும் பரலோகத்திலே மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி அறிவித்து பாடல்களை பாடியிருந்தார்கள். எப்பொழுதும் சிறுவர்கள் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் பாடல்களை வழங்கி மகிழ்விப்பார்கள். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம்.
சிறார்களுக்கு கரங்களை தட்டி நீங்கள் உற்சாகத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஒரு தனி நடனத்தை வழங்குவதற்காக சகோதரன் பினேகாஸ் அவர்களை அழைக்கிறோம். என் குல தெய்வம் என்கிறதான ஒரு பாடலுக்காக நடனத்தை வழங்க இருக்கிறார். அலையா வீசுலையா வாழ்க்கை பல 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 பலங்க மாறிடுச்சு பார்க்க. அலையா வீசுலையா வாழ்க்கை பல 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 பலங்க மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாங்கன்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான் அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அது எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான் அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா சந்தக் சந்தக் சந்தா தக்குடு 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 தக்குடு. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்க லட்டுதான், அது உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டுதான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்க லட்டு நண்பா, அட உலகம் வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான் அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான் அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. வாரிச்சு அட பொறாமையா முதுகலையே குத்துச்சு. கூடனுக்கும் கூட்டம் கால வாரிச்சு அட பொறாமையா முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவ கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு, கம்ப்ளீட்டா ஆறுச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான் அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான் அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. நன்றி. குறித்த நடனத்தினை வழங்கி சென்ற பினேகாஸ் அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தாங்களாகவே இந்த நிகழ்வுகளிலே ஆர்வம் எடுத்து யாரும் பெரியவர்கள் அவர்களுக்கு இந்த நடனத்தை பழக்கி இருக்கவில்லை. தாங்களாகவே ஆர்வம் எடுத்து இந்த நடனத்தினை உங்கள் முன்பாக வழங்கியிருந்தார். அடுத்ததாக சிறுவர்களின் நடனம் காவனா பியூலா, லானா அனுசியா, ஆல்வின் ஆகியோர் உங்கள் முன்பாக
குட்டி குட்டி பூவா என்கிற ஒரு பாடலுக்கு மிக அழகான நடனத்தை வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற ஒரு நாட்களாக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே அவதானித்தீர்களானால் எல்லா இன மக்களும், நாட்டிலே இருக்கிற எல்லா இன மக்களும், எல்லா மொழி பேசுகிறவர்களும் இந்த நாட்களிலே மிக்க மகிழ்ச்சியாக தங்களுடைய வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், அலங்கரித்து இதை வைத்திருப்பார்கள். ஆனால் ஏன் இந்த அலங்காரம், ஏன் இந்த கொண்டாட்டம், ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு அறியாத விடயமாக இருந்தாலும் விடுமுறை நாட்களாகவும் இருக்கிறபடியினாலே எல்லாரும் இதை கொண்டாடுவார்கள். உண்மையிலேயே கடவுள் ஒரு மனுஷனாக வந்தது என்பது ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. கடவுள் இந்த உலகத்தை நாங்கள் காண்கிற எல்லாவற்றையும் படைத்திருந்தும் அவர் ஏன் இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷனாக, ஒரு மனிதனாக வர வேண்டும் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமே. ஆனால் ஆதியிலே கடவுள் மனிதனை படைத்து அவனுக்கான திட்டங்களை எல்லாம் வகுத்து கொடுத்திருந்த பொழுதிலும் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே கடவுளுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருந்த தொடர்பானது நாளுக்கு நாள் படிப்படியாக இல்லாமல் போய்விட்டது. ஆதியிலே நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள், ஆதாம் ஏவாள் என்று மனிதர்களை தேவன் உருவாக்கி அவர்களோடு அவர் பேசி வந்த நாட்கள் இருக்கின்றது. ஆனாலும் அவைகளை எல்லாம் பின்வந்த நாட்களிலே மனுஷன் இழந்து போய்விட்டான். திரும்பவும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். மனுஷனை இழந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் மனுஷன் மேலே ஒரு இரக்கத்தை காட்டி அவனுக்காக கடவுள் திரும்பவும் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். ஏனெனில் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும், அவனை ஒரு நல் வழியில் நடத்த வேண்டும், அவனுக்காக அவர் வைத்திருக்கிற மரணத்திற்கு பின்பான இன்னொரு வாழ்க்கையை அவன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவர் மனுஷனாக வந்தார். அவருடைய பிறப்பு மற்ற எல்லாருடைய பிறப்பை பார்க்கிலும் ஒரு வித்தியாசமானதாக இருக்கிறது. நீங்கள் எல்லா டிவி நிகழ்ச்சிகளிலும், ரேடியோக்களிலும், விளம்பரங்களிலும், நோட்டீஸ்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு கண்ணியின் வயிற்றிலே அவர் மனுஷனாக இந்த பூமியில் பிறந்தார். சாதாரணமான ஒரு மனுஷனுடைய பிறப்பை போலல்லாமல் இது ஆச்சரியமான ஒரு காரியமாயிருந்தது. முன்கூட்டியே இந்த கடவுள் பூமிக்கு வருவார், மனுஷனை மீட்டுக் கொள்ளுவார் என்கிற ஒரு திட்டம் இருந்தது. அதன்படியே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த மனுஷனை அவர் மீட்டெடுத்தார். மீட்கும்படியாக தான் இந்த உலகத்திற்கு அவர் மனுஷனாக வந்திருந்தார். முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட அந்த விடயங்கள் எல்லாம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக இது நடந்தது. அந்த நாட்களிலே இந்த விடயம் முதலாவது மந்தை மேய்ப்பர்களுக்குத்தான் அறிவிக்கப்பட்டது. அந்த நாட்களிலே இருந்த ஆசாரியர்கள், வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு இப்படி ஒரு கடவுள் பிறப்பார் என்பதை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆகவே அவர் பிறந்து விட்டார் என்பது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் முதலாவது அவர்கள் அந்த நாட்களிலே ராஜாவாய் இருந்தவரிடத்தில் ஓடி போனார்கள். ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்ததை போல அவர் அரண்மனையிலே உலகத்திலே உயர்ந்த இடங்களை அவர் தேடி போகாமல் சாதாரண மனுஷர்களுக்காக அவர்களை மீட்கும்படியாக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அவர்களை மீட்கும்படியாக, அவர்களை உயர்த்தும்படியாக தான் அந்த மாட்டு தொழுவத்திலே வந்தவர் பிறந்தார். ராஜாக்கள் இடத்திலே போய் தேடினார்கள். ஆனால் அவர்களும் எதிர்பாராத விதமாக அவர் தாழ்மையான இடத்திலே தேடி வந்து தாழ்மையின் கோலமாய் அவர் பிறந்திருந்தார். இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறவர்கள் அநேகமாக பரிசுகளை வழங்குவார்கள். ஏனெனில் கடவுள் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தது மனுஷனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசு என்பதால் அதை கொண்டாடுவதமாக பரிசுகளை கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த வேளையிலும் இந்த நடனத்தை வழங்கும்படியாக சிறுவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். காவன் அபியுலா, லானா அனுசியா, ஆர்பின்.
சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்ததா எல்லாமே தீக்கு ஈஸிதான் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட புவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே புவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே சொந்தமே 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 இனி சோகமே இல்லையே வாழ்விலே என்றுமே லைஃப்ல ஹாப்பி தான் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கி கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட நன்றி. அழகான பாடல், மிக அருமையாக நடனத்தை எங்களுக்கு வழங்கியிருந்த காவன் அபியுல்லா, லானா அனுசியா, சூனா ஆர்வின், திஷானா ஆகியோருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பினேகாஸ் அவர்கள் எங்களுக்கு இன்னொரு நடனத்தை இறுதியாக வழங்க போகிறார்கள். கதை ஒன்று சொல்ல போறேன் என்கிறான பாடலுக்கு அவர்கள் குறித்த நடனத்தை தற்போது வழங்குவார். கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. இயேசு சாமி சொன்ன கதைங்க, இயேசு சாமி சொன்ன கதைங்க. இன்னைக்கு நடப்புல நடக்குதுங்க, இன்னைக்கு நடப்புல நடக்குதுங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஐயா அம்மா கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க.
திருப்புங்க, போரு அடிக்குதுங்க. இங்கிலீஷ் டிவி, ஹிந்தி டிவி, உருது டிவி, தமிழ் டிவி, தெலுங்கு டிவி, எல்லா டிவி, வந்த டிவி, போன டிவி. டிவிய திருப்புங்க, போரு அடிக்குதுங்க. ரேடியோவை திருப்புங்க, அறுவையா இருக்குதுங்க. ஒளியும் சினிமா பார்க்க ஓடறீங்க. ஆனா வாழ்க்கையில ஒளியும் இல்லைங்க. அம்மா ஒளியும் சினிமா பார்க்க ஓடறீங்க. ஆனா வாழ்க்கையில ஒளியும் இல்லைங்க. கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. நல்ல கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. பேப்பரை திருப்புங்க, கொலை கொள்ள செய்வீங்க. காதலி தற்கொலை, பூட்டுன வீட்டுல நகைக்கொள்ள, பாக்குல பீச்சுல ரோட்டுல நாட்டுல பாக்கும் இடம் எல்லாம் ரவுடி தொல்ல. பேப்பரை திருப்புங்க, கொலை கொள்ள செய்தீங்க. கதை புக்க படியுங்க, ஒரே கட்டு கதையுங்க. வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் நம்ம பைபிள் வசனம் ஒழியாதுங்க. அம்மா ஐயா, வானம் பூமி ஒழிஞ்சு போனாலும் இந்த பைபிள் வசனம் ஒழியாதுங்க. ஐயா அம்மா, கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. நல்ல கதை ஒண்ணு சொல்ல வந்தீங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. வெத்தலை பீடா போட்டவங்க வாய் வந்து போனாங்க. ஜெண்டா பீடா, சூப்பர் பாக்கு, பான் பராக்கு, மாணிக்க சந்து, ஹாட் சஜண்டா, தம்பக்கு, கண்ட புகையில கண்ட பாக்கு. வெத்தலைய போட்டவங்க வாய் வந்து போனாங்க. சிகரெட்டை குடிச்சவங்க கேன்சரால செத்தாங்க. பட்ட சாராயத்தை ஆத்தி ஊத்தி குடிச்சவங்க. ஐயோ 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 மாமா, உன்னை நம்பி நான் வாங்குறேன், என்னை விட்டு போயிட்டியே மாமா. பட்ட சாராயத்தை ஆத்தி ஊத்தி குடிச்சவங்க, அவங்க குடல இருந்து சுடுகாட்டுக்கு போனாங்க. விஸ்கி பிராந்தியத்தான் ஆத்தி ஊத்தி குடிச்சவங்க, அவங்க குடல இருந்து சுடுகாட்டுக்கு போனாங்க. அண்ணன் மாறே, தம்பி மாறு, அருமையான தோழம் மாறு, அக்கா மாறே, தங்க மாறு, அருமையான தோழி மாறு. உங்க வறுமை வியாதி தருத்திரம் தீரணன்னா எங்க இயேசு கிட்ட ஓடி வாருங்க. உங்க கஷ்ட நஷ்டம் மாறி போகணும்னா எங்க இயேசு கிட்ட ஓடி வாருங்க. ராஜா இயேசு கிட்ட ஓடி வாருங்க. இயேசு அப்பா கிட்ட ஓடி வாருங்க. கிறிஸ்துவினுடைய பிறப்பை இன்றைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நாளிலே நாங்களும் இந்த கந்தபுரம் பகுதியிலே நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுவது நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த பட்டணத்திலே நாங்கள் மக்களோடு சேர்ந்து கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடவும் ஆண்டவர் நல்ல ஒரு கிருபை தந்தார். உண்மையிலேயே நாங்கள் அதை பெரிய பாக்கியமாய் கருதுகிறோம் இல்லையா. எங்களுக்கு இந்த வீட்டார் சுமந்திரன் நாங்கள் இல்லையா, அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்று அவரோடு நான் பழகின நாட்கள் குறைவு, ஆனாலும் அவர்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நான் நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு. இந்த வீட்டை கொடுத்து இந்த வீட்டிலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு அவர்கள் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த பல நன்மைகளை, பல அற்புதங்களை, பல ஆசீர்வாதங்களை பல மக்களுக்கு செய்து வருகிறார், செய்கிறார். ஆனபடினாலே அந்த நற்செய்தியை நாங்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நாங்கள் இதை சொல்லி வருகிறோம். நாங்கள் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எதற்காக என்கிற அந்த நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள, உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் இதற்கு கூடி வந்திருக்கிறோம். ஒரு சில சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறோம். எங்கள் மத்தியிலே சகோதரன் காண்டிபன் அவர்கள் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மையை எங்கள் மத்தியிலே ஒரு சுருக்கமாய் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்வார். அந்த சாட்சியை தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்திலும் நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 4 மணிக்கு இந்த இடத்திலே ஆராதனை நடக்கிறது, ஒரு ஜெபம் நடக்கிறது. இந்த இடத்திலே இந்த மக்களுக்காக, இந்த இடத்திலே கூடி வருகிறவர்களுக்காக, எங்கள் பல பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் இந்த மக்களுக்கு நன்மை செய்யும்படிக்காக நாங்கள் இந்த இடத்துல அவர்களுக்காக
பிரார்த்தனை செய்கிறோம். இந்த பிரார்த்தனை கூட்டம் ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெறுகிறது. தயவு செய்து நீங்கள் யாவரும் இந்த பிரார்த்தனை கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் இந்த நல்ல நேரத்தில் கூட நாங்கள் ஒரு சாட்சியை கேட்டு நாங்கள் அடுத்த சாட்சிக்கு நாங்கள் கடந்து செல்லலாம். நான் எங்கள் மத்தியிலே சகோதரர் காண்டிவன் அவர்களை நான் முன்பாக அழைக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலே செய்த நன்மைகளை, ஆண்டவர் அவர் எப்படி இருந்தார், எப்படி இயேசு சுவாமி அவருக்கு நன்மை செய்தார் என்பதை அவர் உங்கள் மத்தியிலே சாட்சியாக பகிர்ந்து கொள்வார். எனக்கு சாட்சி உண்டு. நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து தான் பவுனியா வந்திருந்தேன். இன்றைக்கு இந்த நிற்கிறேன்னு சொன்னால் ஆண்டோடைய கிரிவன் தான் நான் சொல்லணும். என்ன சொன்னால் எனக்கு ஒரு வகுப்பு வந்தது. அந்த குத்து வந்து சரியான கொடூரமான வேதனை குத்தாக இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்து படம் எடுத்து பார்த்தாங்க. அங்கே ஒன்று சேர்த்து விட்டார்கள். அப்புறம் வீட்டை வந்து இருக்கும் பொழுதும் எனக்கு அந்த குத்து வாங்கிடாமல் இருந்தது. ப்ரைவேட்டில் மருந்து எடுத்தேன். அந்த ஒரு குடிசை இந்த விலை வந்து 500லேருந்து இதே 1000 2000 ஒரு குடிசைன்ற விலை போய் கொண்டிருந்தது. அப்புறம் எனக்கு குடிசை ஓட்டு நிற்கல. வீட்டை வந்து படுத்தவரை குத்தாக இருந்தது. அந்த கொஞ்ச நேரம் பார்க்க உடம்பெல்லாம் வீங்கி குரங்குகள் மாதிரி, ஒரு பறவை மாதிரி, ஆந்த மாதிரி ஒவ்வொரு வடிவங்களையும் விருப்பம் போயிட்டேன். அப்போ இந்த 2 பிள்ளைகள் இருந்த மனைவியும் இருந்தது. பக்கத்து வீட்டுக்கார சிறியதமாக இருந்த பக்கத்து வீட்டுக்கார அப்படி அந்த கருத்தை பார்த்து வேலிக்காலம் வெட்டி பார்ப்பார் இந்த நோயை பார்த்துட்டு. அவ்வளோ மேலெல்லாம் கொடூரமான கடிகள் சிரங்குகள் எல்லாம் இருக்குது. நான் வேறு சிரட்டியாக எடுத்து கல்லெடுந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்குன்னு அவ்வளோ வேதனையாக இருந்தது. எனக்கு என்ன கருத்தம் தெரியாது. அப்போ நான் யோசிக்கிறேன், செத்துடலாம்னு அப்படி நினச்சி பார்த்துக்கிறேன். நினச்சி பார்த்து யோசிச்சு பார்த்து எனக்காக 2 பிள்ளைகள் இருக்குது, மனைவி இருக்குது, என்னென்னு சாகலாம்னு நான் யோசிச்சு பொழுது பக்கத்தில் ஒரு சாவி சேர்த்துன்றது அங்கே போனேன். அங்கே போனோன்னா பெரிய விளையாடலாம் காட்டி எனக்கு குரங்குகள் மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் பேசி பெரிய விளையாடலாம் காட்டி சிறங்கு அது கிட்டே மேலே எடுக்கிறது. மாமியாக்கெல்லாம் பக்கத்துலேருந்து இந்த பர்த்ததை பார்த்து ஓடிட்டாங்க தான் விட்டுட்டு. கடைசியாக மிஞ்சினது நானும் மனைவியும் பிள்ளையும் தான் மிஞ்சிருந்தது. எங்கட சோரம் சொல்லிச்சுகள் இந்த வாரம் நான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த வாரம் சொல்லி கொண்டு மாற்றி விட்டு அப்படியெல்லாம் விட்டேன். நான் கடைசியில் மிஞ்சிருந்தேன். சார அளவுக்கு போட்டேன். அவ்வளோ வேலை நான்கிராம ஊசியால் மசனை குத்துனா அப்படி இருக்குமோ அதை விட கொடூரமான வேலையாக இருந்தது. நம்ம சேர்ச்சியில் போய் அங்கே பார்த்து எனக்காக 1 மணி 20 மணி 12 மணி ஜெபம் பண்ணுவோம். எனக்காக அப்படி ஜெபம் பண்ணினாள். அப்போ ஜெயிச்சு கொண்டு இருக்கும் பொழுது 1 மாதம் ஆகிட்டு நடத்த முடியாது. அப்போ சத்தி எடுக்க பண்ணி சத்தியோட ஒரு அட்டை மாதிரி ஒரு பூச்சி விழுந்தா ₹1 எல்லாமே இருக்குது. என்னென்னு பார்த்தால் அது மருத்துவ எப்படி வந்தேன்னு சொன்னால் வெத்தில கூட ஆகிற தந்துட்டாங்க. வெத்திலைக்க போட்டு என்ன நாங்கள் சின்ன பசர கடை வச்சுருந்தா சிறிய சைக்கிள் வச்சுனா பேசினா 3 மணிக்கு சரியாக இருந்தது வேலை. அப்படி தான் காசு வாங்க முடியாது. சைக்கிள் கூட இடம் இல்லை. கடையில் அப்படி ஆகிறாங்க. மேசை மேலே அப்படி வரைக்கும் ஒரு லீகையில் எனக்கு அப்படி தொடர்ந்து நான் பேச முடியும். அப்படி சிலங்கள் பார்க்க முடியாமல் எனக்கு நிறையா அந்த செய்தியை சொல்லி எனக்கு தெரியாது. வெத்திலைக்க வச்சு சப்பிடாது தந்துனா அதை சப்பிவிடும். அதில் இருந்தால் எனக்கு நோய் வந்தது. அப்போ பாஸ்டர் சொல்லி அப்படி மறுத்துடாம அந்த அட்டை விழுந்த அப்புறம் பூச்சி விழுந்த பிறகு எனக்கு இதுவரையும் எனக்கு வருத்தம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் ஜீவன வச்சுக்கிறதுக்காக எனக்கு சாத்தியை ஆண்டவர் நன்றி சொல்லுவேன். இன்றைக்கு இந்த நாட்களிலே மனிதர்கள் மீது பொறாண்மை கொண்டு எரிச்சல் கொண்டு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் இன்றைக்கு சூனியம் செய்கிறார்கள். அசுத்த ஆவியை ஏவி விட்டு அவருடைய வாழ்வை கெடுக்க வேண்டும். இந்த சகோதரனுடைய குடும்பத்திலே இவர்களுக்கு மூத்தவர் காணவில்லை. ஆண்கள் எல்லாரும் ஒன்றாய் மறித்து அப்படியே போகிறவர். இவர்கள் தான் இந்த கடைசியிலே மறித்து போக வேண்டும் என்று செய்யப்பட்ட இந்த சூனியத்தை ஆண்டவர் கிருபையாய் இவர் சர்ச்சுக்கு போனார். அங்க போன பிறகுதான் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டதும் மறுத்து இவர் வெத்தலையோடு சேர்த்து கொடுத்தார் இல்லையா. வெத்தலை போடுவ பழக்கத்தினாலே எப்படியோ இதை கொடுத்து இவரை எப்படியாலும் கொன்று விட வேண்டும், அழித்து விட வேண்டும் என்று பொறாண்மை கொண்டு செய்யப்பட்டதை கிறிஸ்துவிடத்திலே வந்தார்கள். ஆண்டவர் இலவசமாக விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்தார். இன்னைக்கு அவர்கள் அந்த ஆண்டவரோட கூட சேர்ந்து குடும்பமாய் வாழ்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மறுபுறப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லையா. அவர் சொன்னார், தன் அசுத்த ஆவி பிடித்தால் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு வேதனையிலே வாழ்ந்தார். அவரை யாரும் மதிக்கல, யாரும் அவரை கணக்கிலே கூட எடுக்கல. அப்படி இருந்த பொழுது ஆண்டவர் தான் அவருக்கு நல்ல விடுதலை கொடுத்து இன்றைக்கு அவர் எல்லா வேலையும் ஓடி
செய்யத்தக்க அளவுக்கு ஆண்டு பலன் கொடுத்தார். இயேசு சுவாமி அவர் இலவசமாய் அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் விடுதலை கொடுக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், பிரச்சனையிலிருந்து அவர் நன்மை செய்கிறார். உண்மையிலே நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு, நான் பேசுகிற இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், இருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த நல்ல நாளில் கூட இன்னொரு சாட்சியை நாங்கள் கேட்க போறோம். அவருடைய மனைவியார் சகோதரி அம்பிகா அவர்கள் இன்னொரு சாட்சியை பகிர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கர்த்ததாமே என்னை கணவரையும் பிள்ளைகளோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார். மாத்திரமில்லாமல் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் இதோடைய சித்த கிருபை. அது மாத்திரமில்லாமல் தாமே எங்களை இந்த இடத்திலே ஜீவ விலத்தோடு வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கடந்த வருடங்கள் எத்தனையோ வேதனைகள், பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள், எங்களை எத்தனையோ பேர் மத்தியிலும் நாங்கள் அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நாங்கள் யார் எங்களை நேசிக்காவிட்டால் ஆண்டவர் மாத்திரம் எங்களை நேசித்தார். அந்த இடத்துல நாங்கள் சரியான வேதனையோடு எங்களோட கையில பணம் கூட இல்லாம அவ்வளவு வேதனைப்பட்டிருந்தோம். ஆனாலும் நாங்கள் தேவனை உண்மையா விசுவாசத்தோடு அஞ்சோம். நான் எத்தனை போராட்டம் நான் ஆண்டவர் ஒருபோது நான் கைவிட மாட்டேன். நான் மரித்தாலும் இயேசுக்கா, வாழ்ந்தாலும் இயேசுக்கா நான் அந்த இடத்துல வாழ்ந்து தேவன் இந்த இடத்துல எங்களை அழைத்து வந்திருக்கா. மாத்திரமில்லை, எனக்கு சரியான முட்டு வியாதி இருந்த ஒரு வருடமாக நான் கிளினிக் போய்கொண்டே இருந்தேன். ஆனாலும் எனக்கு சரியான இயலாது. எந்த நேரம் ஒவ்வொரு நாளும் நான் தூங்கிக்கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் என்னால் விடிய எழுப்பினா நான் பில்டோன் குடிக்காம நான் வேலை செய்யவே மாட்டேன். அப்படி எனக்கு வேதனை. ஒரே நான் என்ன செய்யறேன்னு தெரியாம கிளினிக் கிளினிக் போயிருந்தேன். நான் அப்படி இருந்தும் ஏலாம போய் இங்கே வவுனியால வந்து இருக்கிற பொழுதும் எனக்கு ஏலாது பாஸ்டர்கிட்ட சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். பாஸ்டர் எனக்கு இப்படி முட்டு வியாதி என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்குன்னு சொல்லி, ஆனாலும் அந்த பாஸ்டர் எனக்காக பாரப்பட்டு ஜபித்திருந்தார். போன வாதத்துல பாஸ்டர் சொல்லியிருந்தா இந்த முட்டு வியாதி உங்களுக்கு விட்டு நீங்கி போகும்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தார். அந்த தேவன் அந்த ஜபத்தை கேட்டார், அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்தார். இன்று வரை இந்த 2 மாதமாகி விட்டது. எனக்கு எந்த முட்டு வியாதியும் பெற நான் மருந்து கூட பாவிக்காம தேவன் தாம் என்னுடைய முட்டு வியாதியிலிருந்து பரிபூரண சுகத்தை கொடுத்து என்னை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தினதுக்காக என்னை தாழ்த்தி என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நல்லது. இந்த சகோதரனுடைய சாட்சி நாங்கள் கேட்டோம். கடந்த நாட்களில் முட்டு வியாதினாலே பாதிக்கப்பட்டு நான் இவர்களை சந்திக்க போன பொழுது உண்மையிலேயே மூச்செடுக்க முடியாதபடி படுத்த படுக்கையாய் கண்ணீரோடு இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இப்படி கண்ணீரோடு அழுது சொன்னார்கள், இப்படி முட்டு வியாதி, குளிர், இந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், அதிகமான குளிர், பயங்கரமான வேதனை. இப்போ என்னிடத்திலும் ஒன்றும் இல்லை. நான் ஆண்டவரிடத்திலிருந்து அவர்களுக்காகவும் அன்றாடினேன். நான் ஆராதனையிலே பங்கு கொண்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வியாதியிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை ஆண்டு தருவார் என்று அவர் முன்னே என்னோடு பேசினார். அதை நான் அவர்களுக்கு சொன்னேன். அதை அவர்கள் நம்பினார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த வியாதியிலிருந்து, இந்த முட்டு பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இப்படி ஆராதனைகளை பல காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர்கள் இந்த முட்டு வியாதியை சொன்னதுனாலே நான் சொல்கிறேன், கொலஸ்ட்ரால் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு வைத்தியர்கள் இனி கூட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கைவிட்டவர்களை கூட இயேசு சுவாமி சுகமாக்கி இருக்கிறார். இப்படி பல காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த இடத்திலே நாங்கள் இந்த மாலையிலே ஒரு கூட்டம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த கடந்த நாட்கள் நான் நினைக்கிறேன் 3-4 வாரங்கள் தான் இந்த வீட்டிலே நாங்கள் ஆண்டவரை குறித்து இயேசு சுவாமி இந்த வீட்டை ஒரு பிரார்த்தனை கூட்டம் நடத்துகிறோம். அதிலே எங்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க இல்லையா. அவங்க சகோதரி ரதி கிளிநொச்சி இயேசு என்ற ஒருவர், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரியலாம். அந்த சகோதரி கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டு இந்த கழுத்தில் ஒரு பெரிய கட்டி. அவர்கள் சொன்னார்கள், இதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும், இது நீ அவளால சாப்பிட முடியாது, இனி ஆப்ரேட் பண்ணணும், இனி கேன்சருக்குரிய மருந்து ஏற்றினா உங்களுக்கு தெரிய முடியெல்லாம் கொண்டும் ஆள் வெளிந்து போவார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு முதல் இருந்த தோட்டத்திலேயே இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த கேன்சர் வியாதி ஒரு பொல்லாத ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவானது, குணமாக யாராலும் முடியாது. நம்மை படைத்த ஒரு தெய்வம் மனமிறங்கி நமக்கு அற்புதம் செய்தாலே ஒழிய நாங்கள் வைத்தியர்னாலே சுகமாக முடியாது. அவர்கள் இந்த இடத்துல வந்து சொன்னார்கள், கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்து யாழ்ப்பாணம் இல்லையா தெல்லிப்பளைக்கு அவர்களை மாற்றுகிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் கூட்டம் வைத்த பொழுது இந்த சகோதரி மகனத்திலே அந்த ஆராதனையில் இருந்தார்கள். சொன்னார்கள், அழுது கண்ணீரோடு சொன்னார்கள், இப்படியெல்லாம் கைவிட்டாங்க, நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நானும் மனதுருகி ஜெபித்து ஆண்டவர் என் உள்ளத்திலே சொன்னதை நான் அவர்களுக்கு சொன்னேன், பயப்படாதீங்க, ஆபரேஷன் நடக்காது, ஆண்டவர் சுகம் தருவார் என்று. அவர்கள் ஏதாவது பெரிய தெய்வ
வாக்காய் விசுவாசித்து நம்பி போனாங்க. நான் அடுத்த புதன்கிழமை வரையில அதுக்கிடையில் எனக்கு டெலிஃபோன் கால் வருது, அவருக்கு அங்கே ஆப்ரேஷன் வேண்டாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு சுகமாயிட்டுது. இப்போ நான் அடுத்த புதன்கிழமை நான் இங்கே வாரேன். அவர்கள் சொன்னார்கள் அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டையே வந்துட்டாங்க கிளிநொச்சிக்கு. பாருங்கள் அவர்கள் எப்படி ஒரு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். ஆப்ரேஷன் இல்லை, அந்த கேன்சர் கூடிய மருந்து ஏற்றவில்லை, கட்டிகள் எல்லாம் வத்திட்டது. அவங்க சுகமாகி என்ன செய்தார்கள், வீட்டை அனுப்பிட்டாங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு சுவாமி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்து வருகிறார். உங்களோட வாழ்விலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நல்ல நாளிலே கூட இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோடு கூட ஒரு சில நேரம் நீங்கள் இந்த இடத்திலே நேரத்தை கொடுங்கள். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருங்கள். இந்த இடத்திலே கதிரைகள் உண்டு இல்லையா? நல்லது. இந்த இடத்திலே சின்னம் சிறார்களுக்கு நாங்கள் பரிசல்கள் வைத்திருக்கிறோம் முடிவிலே. ஆகவே நீங்கள் அமைதியாக நீங்கள் சந்தோஷமா இருந்தால் உங்களுக்கு முடிவிலே பரிசல்கள் உண்டு. அந்த பரிசுகள் சிறுவர்களுக்கு தான். பெரியவர்கள் யோசிக்கலாம் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பரிசு பொருள் நான் தரப்போகிறேன் இல்லையா? ஆண்டவர் தரப்போகிறார். அவருடைய வார்த்தை கடவுள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார் இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை எதிர்பார்க்குறீங்க இல்லையா? இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பரிசு ஓகே, பெரியவர்களுக்கு கடவுள் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். இயேசு சுவாமி இந்த உலகத்திலே வந்த ஒரு காரியம், யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஒரு வசனம் உண்டு. நான் அதை வாசிக்கிறேன், பாருங்கள், இங்கே கவனிங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கு நமக்கு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் பிடிக்கும் இல்லையா? இருள் யாருக்குமே பிடிக்காது. இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். இவருடைய பிறப்பு ஒரு பெரிய அதிசயம். உங்களுக்கு தெரியும், இயேசு சுவாமி ஒரு கன்னியுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரிக்கப்பட்டு ஒரு பாலனாய் உலகத்திலே பிறந்தார். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்திலே தெய்வம் மனிதனை தேடி மனித சாயலிலே வந்ததாக எங்கும் சரித்திரம் இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், இயேசு என்கிற வடிவத்திலே ஒரு தெய்வம் என்ன செய்யப்பட்டது, இந்த உலகத்துக்கு நம்மை தேடி வந்தார் என்றும் நாம் சுமந்து கொள்ள வேண்டிய பாடுகளை, வேதனைகளை, துக்கங்களை அவர் தாமே சுமந்து கொண்டார். இன்றைக்கும் பாருங்கள், ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க என்ன செய்கிறார்கள், இரத்தத்தை சிந்துகிறார்கள். இன்றைக்கு தெரியும், ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்தை சிந்தினால் என்ன சொல்லுகிறார்கள், தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது மனிதர்கள் மத்தியில். அதனாலே இந்த வேதாகமத்திலே பார்த்தால் தெரியும், முன்னைய நாட்களிலே இதை செய்து வந்தார்கள். இதனாலே பாவம் குறைந்ததா என்றால் குறையல. ஏன் அப்படின்னா, என்னுடைய பாவத்துக்கு நான் ஒரு கோழியையோ ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டை பலியிட்டால் என்ன செய்ய முடியும், என் பாவம் சரியாகும் என்றால் தொடர்ந்து மனிதன் என்ன செய்ய ஆரம்பித்தான், பாவத்தையே செய்ய ஆரம்பித்தான், துணிகரமாய் செய்கிறான். இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்கள் மலிந்து போயிருக்கிறது. இன்றைக்கு வாலிபர்களுடைய சமூகம் சீர்கட்டு போகிறது. இன்றைக்கு தெரியும், யாருடைய சொல்லி திருத்த முடியாது. இன்னைக்கு எனக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு சொல்லி இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன் எப்ப வீட்டை வருவான், எப்ப வீட்டை விட்டு போவான், அவனுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அவன் கண்ணீரோடு சொன்னார்கள், ஐயா நீங்கள் அப்படியா அந்த பிள்ளையை திருத்தி எடுங்க அப்படின்னு. பாருங்க, நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, என்னாலையும் திருத்த முடியாது இல்லையா? கடவுள் ஒருவரால் தான் அந்த ஒருவனை திருத்த முடியும். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், பாவத்தை போக்க உலகத்திலே ஒரு இரத்தம் சிந்தி தான் அந்த மனிதனுடைய பாவத்தை போக்குற ஒரு நீதி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மிருகத்தினுடைய இரத்தத்தை சிந்துவதனாலே பாவம் மன்னிக்கப்படல. இயேசு மனிதனாய் இந்த உலகத்திலே வந்து என்ன செய்தார் என்றால், ஒரு பாவமும் செய்யாத அவர் இந்த உலகத்தில் உண்டான மக்களுடைய பாவத்தை தான் சுமந்து கொண்டு அவர் சிலுவைக்கு போனார். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் இந்த உலகத்திலே தெய்வம் மனிதனாய் பிறந்தார். பாருங்கள், உங்களை போல என்னை போல அவர் மனிதனாய் பிறந்து உலகத்திலே வாழ்ந்தார். 33.5 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் சிலுவையிலே மரிக்க போனார். இன்னைக்கு பாருங்கள், 39 தழும்புகளை இயேசு சரீரத்திலே ஏற்றார் என்று வேதத்திலே சரித்திரம் உண்டு. இன்றைக்கு வியாதியை எடுத்து பார்த்தால், இன்றைக்கு மெடிசின் படிக்கிறவங்களை பார்த்தால் 39 விதமான வியாதிகள் தான் இன்றைக்கு உண்டு. தெரியுமா? 39 தழும்புகள் இயேசு சிலுவையிலே, அதாவது தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டார். 39 விதமான வியாதிகள் தான் இந்த உலகத்திலே உண்டு. நீங்க எடுத்து பார்த்தால் தெரியும். இந்த வியாதிகளில் எல்லாம் இயேசுவை நம்புகிறவர்களுக்கு அவர் சுகம் கொடுக்கிறார்.
இலவசமாய் சுகம் கொடுக்கிறார். இயேசு சுவாமி யார்ட்டையும் காசு வாங்குறது இல்லை, யாரிடத்துல எதையும் கேட்கல. தங்கத்தையோ வைரத்தையோ, இந்த பாட்டு பாடின மாதிரி தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உங்களோட பொண்ணோ பொருளோ ஆஸ்தியை கொடுங்கிற இயேசு சுவாமி கேட்கல. இயேசு சுவாமி கேட்டது உங்களுடைய உள்ளத்துல. இந்த உள்ளத்திலே ஆண்டவரே நீங்க வந்து நீங்க தான் உண்மையான தெய்வம், இந்த உலகத்துக்கு வந்தீங்கடா என் வாழ்க்கையை மாற்ற மாட்டீங்களா, என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கேட்டா அந்த இயேசு உங்கள் வாழ்விலே தருவார், அந்த நன்மை செய்வார். இன்னைக்கு பாருங்கள், 1 தீமோத்தேயு என்கிற ஒரு புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை உண்டு. அதை பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் அப்படின்னு இந்த தீமோத்தேயு சொல்லுறான். இன்றைக்கு பாருங்கள், இந்த பாவிகளை ரட்சிக்க வந்தார். இன்றைக்கு உலகத்திலே எல்லா மனிதரோட வாழ்விலும் என்ன உண்டு? பாவம் உண்டு. பாவத்தினாலே சாபம் உண்டு. இந்த சாபம் தான் இன்றைக்கு பல விதமான விதங்களில் ஒவ்வொரு மனிதர்களையும் வாட்டி வதைக்கிறது. பாருங்கள், சிலருக்கு வியாதி உண்டு, சிலருக்கு எப்படி உண்டு? வறுமை உண்டு, தரித்திரம் உண்டு. சிலருக்கு பாருங்கள், இளம் வயதிலேயே சிலர் மரித்து போவார்கள். சிலர் வயது வந்தும் திருமணமாகாதிருப்பார்கள். சிலருடைய வாழ்விலே பாருங்கள், எவ்வளவுதான் படித்தாலும் வேலை இல்லை. சிலருக்கு படிக்கணும்னு எல்லாம் இருக்கும், ஆனா படிக்க முடியாது. இப்படி ஏதோ ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் சொல்லுவார்கள் இந்த சாபம். இதுக்கு தான் வழி தெரியல. இன்னைக்கு மனிதன் என்ன செய்கிறான்? எல்லா இடங்களிலும் ஓடுகிறான். அங்கு விடுதலை, இங்கு ஏதாவது நடக்கும், இங்கே நன்மை நடக்கும் அப்படின்னு ஓடுகிறான். நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு இந்த உலகத்திலே வந்தது பாவத்திலே வாழ்ந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க. அதாவது இருளிலே இருந்தாங்க, வழி தெரியல. இயேசு சுவாமி எப்படி வந்தார்? வழி காட்ட வந்தார். அதனாலதான் இன்னைக்கு முழு உலகமுமே கொண்டாடுகிறது. இயேசு இந்த உலகத்திலே ஒரு மெய்யான ஒளியாய் வந்தார். எப்படி? இருளிலே இருந்தவர்களுக்கு தெரியல, அவருக்கு வழி தெரியல. இயேசு பெத்லகேமில மாட்டு கொட்டகையிலே பிறந்தார். அவர்களுக்கு பாருங்கள், எங்க பிறந்தார் என்று தெரியல. வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றி மேய்ப்பர்கள், அதாவது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அது வழிகாட்டுதான். எப்படி? எங்கே? பெத்லகேமிலே எந்த மாட்டு தொழுவத்திலே இயேசு பிறந்தார் என்று பாருங்கள். இயேசு போய் ஒரு அரண்மனையில பிறக்கல, ஒரு ராஜகுமாரனாய் போய் பெரிய அரண்மனையில பிறந்திருந்தால் நீங்களும் நானும் அந்த இயேசுவை பார்த்திருக்க முடியாது, அன்றிருந்தவர்கள் பார்த்திருக்க முடியாது. அவர் ஏழ்மை கோலமாய் அவர் ஒரு மாட்டு கொட்டிலே பிறந்தார். அங்கதான் பெரிய ராஜா முதல் பாமர மக்கள் வரை எல்லாரும் போய் அவரை சந்தித்தார்கள். அந்த தெய்வம் இந்த உலகத்திலே வந்தார். எதுக்கு தெரியுமா? அவர் உங்களையும் என்னையும் நேசித்தார். இந்த உலகத்திலே எல்லாருடைய அன்பும் ஒரு கட்டத்திலே பொய்யாய் போயிடும். தெரியுமா? பாருங்கள், எவ்வளவுதான் சொல்லுவார்கள் நான் இருக்கிறேன் செய்வேன் என்று. நான் சொல்லுவேன், அந்த மனிதர்களுடைய வார்த்தை எல்லாம் ஒரு அளவோடு முடிந்து போயிடும். ஆனால் இந்த தெய்வத்தினுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அந்த வார்த்தையை நம்புவீர்களானால் உங்களோட வாழ்வில் ஒரு ஒளி பிறக்கும், ஒரு புதிய சமாதானம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். உங்களோட வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த நாட்களிலே இந்த ஊழியத்தின் பாதையிலே நான் பல மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். எத்தனையோ பேர் மரணத்துக்கு போனவர்கள் கூட ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே கூட சொன்னார்கள், தாங்கள் ஒரு கடையிலே போயிட்டு ஏதோ ஒரு சாமான் வாங்கும் பொழுது அந்த பேப்பர் சீனி சுத்தி இருந்த சரையிலே ஒரு வார்த்தை இருந்ததா, இந்த ஆண்டோட வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. அந்த வார்த்தையை கேட்டு, இந்த இயேசுவால என் துக்கத்தை போக்க முடியுமா? நான் எல்லா கடவுள்கிட்டையும் போயிட்டனே, இந்த இயேசு ஒரு உண்மையான தெய்வமானால் என் துக்கத்தை போக்கட்டும் அப்படின்னு அவர் கடைசியா கேட்டாராம். அவர் கேட்டுட்டு அவர் அப்படியே படுத்துட்டார். அவருடைய அறையிலே அவர் எதிர்பாராத பொழுது ஒரு பெரிய ஒரு ஒளி பிரகாசமா இருந்துச்சான். பயப்படாதே, நான் உன்னை துணை நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், உண்மையான தெய்வமானால் என் வாழ்க்கையை மாற்றட்டும் அப்படின்னு. அவர் அந்த தெய்வத்தை அப்படியே கேட்டு ஒவ்வொரு நாளும் இருந்தார். அவருடைய வாழ்க்கை ஒன்றொன்றாய் மாற ஆரம்பித்தது. ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு அந்த மனிதன் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு சாட்சி, தான் அந்த கடையில போயிட்டு அந்த சீனி சுற்று இந்த சிறையில இருந்த ஒரு வசனத்தை பார்த்து தான் இந்த இயேசு ஒரு தெய்வம் என்று எனக்கு தெரியும். அவர் என்னை அப்படித்தான் என்னை சந்தித்தார். இன்னைக்கு பல விதங்களிலே இயேசு சந்திக்கிறார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த கந்தபுர பகுதியிலே ஆண்டவர் இந்த இடத்துல இருந்த உங்களை அவர் அன்பாய் நேசிக்கிறார். இந்த இடத்துல நான் இந்த கொலி விழாவுக்காக நாங்கள் இந்த பட்டணத்துக்கு நாங்கள் போய் சென்று சொல்லியிருந்தோம், இங்கே வாருங்கள் அப்படின்னு. உண்மையிலேயே நீ மிக அன்பானவர்கள். எப்படி எல்லாரும் உண்மையிலேயே ஒன்றாக நாங்கள் வருவோம் என்று சொன்னார்கள். இங்கே சுற்றம் எல்லாருமே உறவினர்களும் சொந்தங்களும் இருந்தார்கள். உண்மையில் அவர்கள் பாராட்டின அன்பு உண்மையிலே நல்லது. நான் வாழ்த்துகிறேன், அவருக்கு நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவும் இந்த இப்படிப்பட்ட குடும்பங்களிலே அவர் மகிழ்ச்சியாய் அவர்களை இன்னமும் வாழ
வைக்கத்தான் அவர் இருக்கிறார். இந்த மாணவர்களில் இருக்கிற நீங்கள் என் குடும்பத்திலே இந்த இயேசு உலகத்திலே மெய்யான ஒளியாய் வந்தாரானால் என் வாழ்வில் உண்டான பிரச்சனையை அவர் மாற்ற மாட்டாரா? அவரால் போக்க முடியாதா? என் குடும்பத்தை அவர் கட்டி எழுப்ப மாட்டாரா? அல்ல உங்கள் வாழ்வில் என்னென்ன கண்ணீர் வேதனையோடு இருக்கிறீங்களோ எனக்கு அவர் பதில் தர மாட்டாரான்னு நீங்கள் கேட்டா இந்த மாணவர்களில் அவர் உங்களுக்கு தருவார். உங்கள் குடும்பங்களை அவர் தருவார். உங்கள் பிள்ளைகளோட வாழ்வை அவர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் உண்டான எல்லா இருள்களும் மாறி போகும். உங்களோட வாழ்வினுடைய எதிர்காலங்கள் செழிக்கும். கடவுள் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நான் இந்த இடத்துல முதல்ல ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். அந்த தாயாருடைய மகன் இல்லையா, அவர் வேலையே இல்லை, அவர் எங்கேயுமே போக மாட்டார், அவர் பயந்து கொண்டு வீட்டிலே இருப்பார். நான் இந்த ஜெப கூட்டம் நடந்தது, வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொல்லும் பொழுது ஐயோ நான் வர பயமா இருக்கு, நான் வர மாட்டேன். அந்த தாயார் வந்து கண்ணீரோடு சொன்னான், அவன் எந்த வேலைக்கு போறான் இல்லை, வீட்டையே படுத்த படுக்கையா இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும், இல்லை ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், அவனுக்காக ஜெபியுங்கள் அப்படின்னு. நானும் இங்கே கூட்டம் முடிந்து அந்த மகனுடைய பேரை கேட்டு அந்த மகனுக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார் அப்படின்னு. பாருங்க, நான் அடுத்த புதன்கிழமை நான் இங்க வர்றேன். அவர்கள் சொன்னார்கள் எப்படி அவருக்கு வெளிநாட்டுக்கு அவருக்கு என்ன செய்தார், டிக்கெட் போட்டு அவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு. இப்படி அடுத்த முறை அந்த அம்மா வந்து சொன்னா இப்படி அந்த போன மகன் நல்லா அங்க வேலை செய்யணும், திரும்பி வந்துடக்கூடாது அப்படின்னு ஜெபிங்கள் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஆண்டவர் அனுப்பி வைத்தவர் அற்புதமாய் பாதுகாத்து அந்த மகனோட வாழ்க்கையை மாற்றுவார். பாருங்கள், உங்களோட வாழ்வில எப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு நீங்க வந்து அவர் சமூகத்துல இருந்தா இன்றைக்கு மனுஷர் அல்ல, அவர் தெய்வம். அதான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை தான் பார்ப்பான், நீங்க சிரிக்கலாம் அழலாம் பார்த்துட்டு போகலாம், ஆனால் தெய்வம் அப்படி அல்ல. அவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவர், உள்ளத்திலே உண்டான வேதனைகளை பார்க்கிறவர், உள்ளத்திலே உண்டான காயங்களை அறிகிறவர். யாருக்கும் தெரியாது, ஆனால் அவர் உங்களை விசாரித்து உங்களுக்கு அற்புதம் செய்ய, நன்மை செய்ய, இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே யாரெல்லாம் எப்பேற்பட்ட இருளிலே இருந்தீர்களோ உங்களுக்கு அவர் வெளிச்சத்தை கொடுக்கத்தான் இந்த இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார். அதனாலே தான் ஏசாயா புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த இயேசு இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது அவர் எப்படி பிறந்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்றும் இந்த பாலகன் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்திலே வந்தார் என்பதையும் நான் சொல்லி உங்களுக்காக நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் பிரார்த்தனை செய்ய போறேன். இன்றைக்கு பாருங்கள், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே அவர் மேலே தான் கர்த்தத்துவம் இருந்தது. அவர் அதிசயமானவர், ஆலோசனை நிறைந்தவர், வல்லமை உள்ளவர், நித்திய தேவனாய், சமாதான பிரபுவாய் இந்த உலகத்திலே இருக்கிறார். இன்னைக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்க, இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க இந்த இயேசு இந்த உலகத்திலே வந்தார். உங்களுடைய வாழ்வில் உண்டான இருளை அவர் போக்கி, உங்களுடைய வாழ்வில் உண்டான பிரச்சனைகளை மாற்றி நன்மை செய்து அற்புதத்தோடு உங்களை வாழ செய்ய அந்த நல்ல தெய்வம் போதுமானவர்.